ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். போரில் குதித்த ஈரானை தாக்க தயாராகிவிட்ட சவுதி அரேபியாவும் கத்தாரும். இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய F-15 ஃபைட்டர் ஜெட்ஸ் எங்கே இருக்கு? ரன்வேயில் கிடையாது, மாறாக தே ஆர் ஹிடன் அண்ட் டிஸ்பர்ஸ்ட். ஆங்காங்கே பரவி அனுப்பப்பட்டிருக்கு. தே ஆர் ரெடி ஃபார் வார். இன்னைக்கு ஒரு இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லுது, லீக் பண்ணியிருக்கு, சவுதி அரேபியா வில் அட்டாக் ஈரான் சூன். சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஈரானை ரொம்ப சீக்கிரத்தில் தாக்குதல் பண்ணுவாங்க. இது வெறும் வேர்ட்ஸ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ஹெட்லைன்ஸ் கிடையாது, இது ஒரு கவுண்ட் டவுன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஊடகங்களில் பார்க்காத விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி கொண்டு வர போகிறோம். இந்த போர் தொடங்கினப்ப ஈரானுடைய பிளான் என்ன? வெரி சிம்பிள் பிளான், ப்ரூட்டல் பிளான். கல்ஃப் நாடுகளை மேக்சிமம் கொடுமைப்படுத்தி தாக்கி மேக்சிமம் பெயின் கொடுக்கணும். அவனுங்க ஸ்க்ரீம் பண்ணணும். உடனே ட்ரம்ப் ஸ்டாப் பண்ண வருவார். அப்படி பண்ணால் ஈரான் சர்வைவ் ஆகும். அந்த பிளான் இந்த போர் தொடங்கிய முதல் நாளிலேயே ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்? இன்றைக்கி ட்ரம்ப் சொல்கிறார், இந்த போர் தொடங்கினதில் ரொம்பவும் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ஆஃப் திஸ் கான்ஃப்ளிக்ட் இஸ் ஈரான் அட்டாக்கிங் தி அரப் நேஷன்ஸ். ஈரான் அரபு நாடுகளை தாக்குனது தான் இந்த போரில், இந்த கான்ஃப்ளிக்ட்லேயே ரொம்பவும் சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா தொடக்கத்தில் அரபு நாடுகள் இந்த போரில் இன்வால்வ் ஆக விரும்பவே இல்லை. தே were just completely away from this war. ஆனால் இன்றைக்கி இந்த போரில் நாங்கள் இன்வால்வ் ஆவோம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஈரானை அட்டாக் பண்ணியே ஆவோம் அப்படின்னு. கல்ஃப் ஸ்டேட்ஸு இந்த ஈரான் கல்ஃப் அரபு நாடுகளை அட்டாக் பண்ணதுனால இந்த கல்ஃப் நாடுகளை அமெரிக்காவுடைய ரொம்ப சேர்த்து பெர்மனன்ட்லி லாக் பண்ணிடுச்சு ஈரான். இப்போ அதாவது ஈரானுடைய மிசைல் ஈரானுக்கே திரும்பி விழுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாடாக பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் எப்படி எந்த எட்ஜில் இருக்குது அப்படின்னு புரியும். UAE பாருங்கள், துபாய், புர்ஜ் அல் அரப், உலகத்துடைய சிம்பிள் ஆஃப் சேஃப்டி, சிம்பிள் ஆஃப் லக்ஸுரி, அந்த ஹோட்டல்லையே தாக்குதல். அபுதாபி ஏர்போர்ட்டில் ஒரு டெத். பால்ம் ஜுமேராவில் மிசைல் டெப்ரிஸ் கடலில் விழுந்து அந்த ஹோட்டலை தாக்கியிருக்கு. இது வரைக்கும் UAEயோட கவுண்டை பாருங்கள். இந்த போர் தொடங்கி வெறும் 3 அல்லது 4 நாட்களில் 165 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 2 க்ரூஸ் மிசைல்ஸ், 541 ஈரானியன் ட்ரோன்ஸ், மொத்தமாக 1000 அட்டாக் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாமே இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது. ஒரு சில நாட்களில் 3-4 நாட்களில் ஒரே ஒரு நாடு மேலே 541 ட்ரோன்ஸ் ஒரு நாடு மேலே. ஆனால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். UAE இஸ்ரேல் அம்பாசிடரை கூப்பிட்டு சொல்லுது, 5 வருடமாக ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வழியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இஸ்ரேல் அம்பாசிடர் கூப்பிட்டு சொல்லுது, நாங்கள் உங்கள் சைடில் இருக்கிறோம், ஆனால் இந்த வார் எங்களை டிஸ்ட்ராய் பண்ணுது, அழிக்குது, அதனால் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ட்ரம்ப்பை கூப்பிட்டு அல்லது இஸ்ரேலை கூப்பிட்டு இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எங்களை காப்பாற்றுங்க. UAE மினிஸ்டர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு, இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் ஒரு சிஸ்டமாக சேர்ந்து ஆப்ரேட் பண்ணும். இந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்க நாடுகளில் ஏதாவது ஒரு நாடை தாக்குனாலும், ஒரு ஸ்டேட்டை தாக்குனாலும் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன் சிஸ்டம். இந்த 2 வார்த்தைகளை பாருங்கள், இது சாதாரண வார்த்தைகள் இல்லை, இது ஒரு டிக்ளரேஷன். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ரஸ் தனூரா இந்த வார்த்தை நீங்கள் இந்த போர் தொடங்கினதுக்கப்புறம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஸ் தனூரா சவுதியோடைய மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி, உலகத்துடைய லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினல்ஸில் இதுவும் ஒன்று. ஈரான் ட்ரோன்ஸ் அந்த ரிஃபைனரி மேலே அட்டாக் பண்ணியிருக்கு. நீங்கள் சேட்டலைட் இமேஜஸை பாருங்கள், தெளிவாக தெரியுது அந்த ரிஃபைனரி பற்றி எரிஞ்சு புகை மூட்டமாக ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்கிறாங்க, கல்ஃப் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இன்றைக்கி ஈரானுடைய பார்வையில் இருக்குது. இதுக்கு சவுதி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? 5 ஈரானியன் ட்ரோன்ஸ் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மேலே தாக்கி இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு, டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு கூட இந்த கல்ஃப் கார்ப்பரேஷன் GCC ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுது,
வி ரிசர்வ் த ரைட் டு ரெஸ்பாண்ட் அப்படின்னு. இதையும் இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் மொசாட் வந்து சவுதி அரேபியாவுடைய போர் ஏற்பாடுகளை ரகசியமாக கண்டுபிடிச்சு சவுதி அரேபியா வில் ஸ்ட்ரைக்ஸ் ஈரான் வெரி சூன் அப்படின்னு ரகசியமாக அவங்க டாக்குமெண்ட் பண்ண விஷயம் லீக் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் மிகப்பெரிய ஒரு தண்டர்ஸ்டார்ம் இருக்குது. சவுதி அப்படியே அமைதியாக இருந்தாலும் உள்ளாடி ஒரு போர் தயாரிப்பு மிகப்பெரிய ஒரு தண்டர்ஸ்டார்மாக உருவாக்கிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கத்தார். ஒரு நாடு ஈரானுடைய கேஸ் ஃபீல்டை ஷேர் பண்ணுற ஒரே ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். கத்தாருக்கும் ஈரானுக்கும் இந்த லேண்டில் பார்டர் கிடையாது, ஆனால் கடலில் பார்டர் இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் ஹமாஸை மீடியேட் பண்ணுற ஒரு நாடு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தார் மட்டும்தான். கத்தார் சொன்னால் ஹமாஸ் கேட்பான். ஏன்னா ஹமாஸை வளர்த்து விட்டதே கத்தார் தான். இன்றைக்கி ஈரானுடைய எல்லா டிப்ளமேட்டிக் ஹமாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஹெசபல்லா சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ளமேட்டிக் மேட்டரையுமே டீல் பண்ணுறது கத்தார். அந்த கத்தார் மேலேயே 66 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், மல்டிபிள் ட்ரோன்ஸ் ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையே தாக்கியிருக்காங்க. 8000 பேசஞ்சர்ஸ் அந்த ஏர்போர்ட்டு தாக்கப்பட்ட நேரம் டிரான்சிட்டில் இருந்திருக்காங்க. மிசைல்ஸ் வந்தப்போ 8000 பேசஞ்சர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏர்போர்ட்டில் மிசைல் வரும்போது அந்த ஏர்போர்ட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 10 பேர் 15 பேர் ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இல்லை, 8000 பேர். அந்த நிமிடமே ஏர்போர்ட்டு மூடியாச்சு. கத்தார் எனர்ஜி கம்பெனியை பாருங்கள், உலகத்துடைய லார்ஜஸ்ட் எல்என்ஜி ப்ரொடியூசர். ப்ரொடக்ஷனை வந்து இன்டெஃபினிட்லி எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லாமலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ் வந்து வெறும் 4 நாட்களில் 66% அதிகரிச்சிருக்கு. யூரோப்பியன் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ் வந்து வெறும் 4 நாட்களில் 66% அதிகரிச்சிருக்கு ஒரே ஒரு வாரத்தில். ஒரு எல்என்ஜி டேங்கர் வந்து யூரோப்புக்கு போய்கிட்டு இருந்தது, அதிகம் விலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஏஷியாவுக்கு யூட்டர்ன் அடித்து விட்டுருக்காங்க. ஏன்னா யூரோப்பில் டிமாண்டு ஸ்பைக் ஆகட்டும். அப்படி ஸ்பைக் ஆகிற நேரம் ஏஷியாவில் உள்ள அந்த எல்என்ஜி ஆயிலை கொடுத்து அதிகமான காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு. இதுதான் ரியல் டைம் வேர்ல்டு எக்கானமி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஹால்ட்டு தான், ஒரே ஒரு எல்என்ஜி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் மொத்த மார்க்கெட்டே ரீஷேப் ஆகுது. ஆனால் இன்றைக்கி கத்தாருடைய மிகப்பெரிய மூமெண்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கி விடிய காலையில் கத்தார் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல் ரூமில் ரேடாரில் 2 பிளிப்ஸ் 2 டாட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 டாட்ஸ் கிடையாது, இது 2 டெத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈரானியன் ஏர் ஸ்பேஸிலிருந்து சுகாய் சு 24 பாம்பர்ஸ், 2 ஆஃப் தம் 2 பாம்பர்ஸ் வந்து ஈரானியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கத்தார் ஏர் ஸ்பேஸுக்கு ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸர் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை, இன்டர்செப்ட் வெயிட் பண்ணுறதா அப்படின்னு தயங்கவே இல்லை. தாக்கி அடித்து 2 ஈரானியன் சுகாய் சு 24 பாம்பர்ஸை வந்து கத்தார் வானத்தில் அடித்து தாக்கி தீப்பிடிச்சு கடலில் கீழே விழுந்திருக்கு. உலக வரலாற்றில், அரபு நாடுகளின் வரலாற்றில் இதுதான் முதல் முறை ஒரு அரபு நேஷன் வந்து ஈரான் மிலிட்டரி ஏர்கிராஃப்டை ஏரியல் காம்பேக்டில் டிஸ்ட்ராய் பண்ணுறது. அந்த நேரம் அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய ஊடக தலைவர் ஒரு ஆள் சொல்கிறாரு, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் ஏர் டு ஏர் காம்பேட். அரபு நாடுகளில் நடக்க போகிற நேருக்கு நேரான ஒரு போர் விமான தாக்குதலுக்கான ஒரு ஏர் டு ஏர் காம்பேட்டுக்கான ஸ்டார்டிங் இது. திஸ் இஸ் அ சீரியஸ் எஸ்கலேஷன் இன் அ கான்ஃப்ளிக்ட் தட் இஸ் ஆல்ரெடி ஸ்பைரலிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் டு ஏர் காம்பேட் இது போருடைய இன்னொரு டைமென்ஷன். கத்தார் ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லுது, இதுக்கான பதிலடி நான் தராமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்தாரே சொல்லுது. பஹ்ரைன் பாருங்கள், யூஎஸ் நேவி 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. உலகத்துடைய மோஸ்ட் பவர்ஃபுல் நேவி ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. அங்கே மிசைல் விழுந்திருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸே அடிச்சிருக்கிறானுங்க. நீங்கள் பாருங்கள், பஹ்ரைனோட மொத்த லேண்ட் சைஸே வெறும் 780 ஸ்கொயர் கிலோமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு சின்ன டைனி லேண்டில் 45 மிசைல்ஸ், அதுவும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 10 ட்ரோன்ஸ் எல்லாமே இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பஹ்ரைனுடைய ரியல் டேஞ்சர் என்ன தெரியுமா? மிசைல் கிடையாது, வெளியிலேருந்து வர்றது கிடையாது, பஹ்ரைனுக்கு உள்ளேயே. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். பஹ்ரைனில் மெஜாரிட்டியான பாப்புலேஷன் வந்து
ஷியா பாப்புலேஷன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து சன்னி கவர்மெண்ட். ஸோ ஈரானுடைய சிக்னலை பாருங்கள். பஹ்ரைன் வந்து யூ ஆர் அவர் பிரதர்ஸ், நீங்கள் என்னுடைய பிரதர்ஸ். அதனால் ஏற்கனவே பஹ்ரைனில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவுட் சைடு மிசைலை வந்து அட்டாக்கை வந்து சமாளிக்கலாம். ஆனால் இன்சைடு ஒரு செக்டேரியன் ஃப்ராக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல். இது மாதிரி நம்ம நாட்டில் கூட இருக்குது. அப்புறம் குவைத் 4 US சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. ட்ரோன் அட்டாக், கமாண்ட் சென்டர், தேஸ்மோயின்ஸ், லோவா, அமெரிக்கன் ஆர்மியோடைய மிகப்பெரிய ரிசர்வ் யூனிட் அங்கே இருக்குது. குவைத் ஏர் டிஃபென்ஸ் வந்து 3 அமெரிக்கன் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் அதை வந்து ஷூட் டவுன் பண்ணிடுச்சு. தப்பு தெரியாமல், மிஸ்டேக்கன்லி ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய ஓன் பிளைன்ஸையே தெரியாமல் சுட்டு வீழ்த்தி அழிச்சிருச்சு. ஓன் அலையோட மிசைல்ஸ்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக இருக்குது. குவைத்தும் 97 ஆல்மோஸ்ட் 100 பேலிஸ்டிக் மிசைல்ஸு, 283 ட்ரோன்ஸ் எல்லாமே இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள், இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மொசாட் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுது, கத்தார் அஃபிஷியல்ஸும் சவுதி அஃபிஷியல்ஸும் அமைதியாக இந்த அஃபென்சிவ், இந்த தாக்குறதுல ஜாயின் பண்ணிட்டாங்க, போரில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, கத்தார் அஃபிஷியலி நோ நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் பண்ணுறோம், தற்பாதுகாப்புக்கு தான் பண்ணுறோம், வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கேம்பெயின் டார்கெட்டிங் ஈரான். நாங்கள் ஈரான் அடிப்போம், தாக்குவோம், அழிப்போம் அப்படிலாம் பேசலை. பட் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணுறோம். எது செல்ஃப் டிஃபென்ஸு? ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணுறோம். எது செல்ஃப் டிஃபென்ஸு? 2 ஈரானியன் பாம்பர்ஸ் வந்து ஷூட் டவுன் பண்ணியிருக்காங்க. இது செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டுமா? இது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வெர்சஸ் அஃபென்சிவ் இதுக்கு இடையில் ஒரு சின்ன பிளர் லைன் தான் இருக்குது. அது இப்போ மொத்தமாக பிளர் ஆகிடுச்சு. இப்போ ஈரானுடைய மிகப்பெரிய த்ரெட் என்ன தெரியுமா? இந்த IRGC ஜெனரல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்கானமிக் ஹப்ஸுமே அழிக்கப்படும். ஆல் எக்கனாமிக் ஹப்ஸ், ரஸ்லஃபான், ஜபல் அலி, கிங் அப்துல்லா போர்ட். ஆனால் இதுக்கு மேலே மீடியாவில் அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம், கல்ஃப் கேபிட்டல்ஸில் டெரராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு விஷயம், அங்கே எல்லாருமே பேசக்கூடிய விஷயம், டீசாலினேஷன் பிளான்ஸ். இங்கே பாருங்கள், கல்ஃபில் அதிகமான மழை கிடையாது. அங்கே இருக்கிற வாட்டரே இந்த கடலை டீசாலினேட் பண்ணி தூய்மைப்படுத்தப்பட்ட தண்ணி தான். அதான் அவங்க குடிக்கிற தண்ணி. சவுதி அரேபியா, UAE, குவைத், கத்தார், பஹ்ரைன் எல்லாருமே இந்த டீசாலினேஷன் பிளான்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஈரான் இப்போ அந்த டீசாலினேஷன் பிளான்ஸையே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண எல்லா திட்டமும் நடக்கிறதாக சீக்ரெட் மெசேஜஸ் வெளிவந்திருக்கு. வாட்டர் இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஸோ இது ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர் மட்டும் கிடையாது, இது ஒரு மிலிட்டரி வார்ஃபேர் மட்டும் கிடையாது, இது ஒரு சிவிலைசேஷனல் வார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மொத்த நாகரிகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய போர். அமேசானுடைய ஆங்கிளில் பாருங்கள். பாருங்கள், ஈரான் UAEயில் அமேசானுடைய டேட்டா சென்டரை டார்கெட் பண்ணியிருக்கு. 2 டேட்டா சென்டரை அடிச்சிருக்கு. பஹ்ரைனில் ஒரு டேட்டா சென்டரை டேமேஜ் பண்ணியிருக்கு. ஏன்? சிம்பிள், இது மிலிட்டரி மட்டும் கிடையாது. அமேசான் யாருடைய கம்பெனி? அமெரிக்கன் கம்பெனி. இது மிலிட்டரி மட்டும் இல்லை, எக்கானமி, டெக், ஃப்யூச்சர் எல்லாமே டார்கெட் பண்ணுவான். இன்றைக்கி AWS அந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் ஆனால் பேங்கிங், ஹெல்த் கேர், கவர்மெண்ட், ஃப்ளைட்ஸ், ஈரானில் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. அதனால் மொத்த அரபு நாடுகளும் சரி, மற்ற நாடுகளும் சரி, அமெரிக்காவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இன்றைக்கி 21st செஞ்சுரி டோட்டல் வார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மிசைல்ஸ் மட்டும் கிடையாது, டேட்டா சென்டர்ஸ், டீசாலினேஷன் பிளான்ஸ், LNG டெர்மினல்ஸ், ரிஃபைனரிஸ் எல்லாமே அட்டாக் பண்ணப்படுது. இன்றைக்கி ஈரான் மிசைல்ஸ் வந்து ரொம்ப கவனமாக சேகரிப்பதாக ரிப்போர்ட்ஸ் வெளிவந்திருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய பிக் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறானுங்க. இன்னும் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அமெரிக்காவோடது வந்தால் ஈரானுடைய டீப்பஸ்ட் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் மேலே தாக்குவானுங்க. அப்படி ஒரு மொமெண்ட் வரும்போது ஈரானுடைய லாஸ்ட் கார்டு என்னவாக இருக்கும்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மொத்தமாக மூடணும், டீசாலினேஷன் பிளான்ஸை மொத்தமாக அழிக்கணும், கல்ஃப் சிட்டிஸை மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணணும். அப்போ சவுதி அரேபியா, UAE, கத்தார் டைரக்டாக கவுண்டர் அட்டாக் பண்ணும். அரப் வேர்ல்டு வெர்சஸ் ஈரான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வரும். பாருங்கள்,
1400 வருடமாக சன்னி முஸ்லீமும், ஷியா முஸ்லீமும் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனா, அது மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் ஆனா, மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேப்பே மாறி போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு எல்லாருமே வார்னிங் பண்றாங்க. அந்த கல்ஃப் கார்ப்பரேஷனும் வார்ன் பண்ணுது. சவுதி அரேபியாவும் வார்ன் பண்ணுது. கத்தாரும் வார்ன் பண்ணுது. எல்லாருமே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்காத. நாங்க இந்த ஃபோர்ஸோட தாக்குனா, உன்னால தாக்கி பிடிக்க முடியாது. எல்லா ஃபோர்ஸுமே உன்ன கண்ட்ரோல் பண்ணும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல், அமெரிக்கா, டர்க்கி, ரஷ்யா, சைனா இப்படி இந்த கல்ஃப் இன்ஸ்டெபிலிட்டி கல்ஃப்ல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு வார், ஒரு அழிவு வந்தா இவங்க எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்குமே பெனிஃபிட். அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பிரசன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுவான். என்னுடைய மிலிட்டரி இங்கே இருக்கணும், அதுக்கான காரணம் அவனுக்கு கிடச்சிரும். இஸ்ரேலுக்கு அரேபுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்தால் இஸ்ரேலுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும். ரஷ்யாவுக்கு ஆயில் ப்ரைஸ் அதிகமானால் ரொம்ப நாளாக கஷ்டப்படுற எக்கானமி பெனிஃபிட் ஆகும். சைனாவுக்கு ஒரு நாட்டாம ரோல் வரும், ஒரு மீடியேட்டர் ரோல் வரும். செஸ் போர்டில் இன்றைக்கி அதிகமான பீசஸ் மூவ் ஆகுது. கல்ஃப் ஸ்டேட்ஸ் துண்டு துண்டாக பீஸ் ஆகாமல் சர்வைவ் ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரோடைய ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் கொஸ்டின் எதுன்னு கேட்டால், மொத்த அரபு நாடுகளுமே ஈரானை டைரக்டாக அட்டாக் பண்ணுமா. சவுதி அரேபியா எஸ்ன்னு சொல்லியாச்சு, யுஏஇ எஸ்ன்னு சொல்லியாச்சு, கத்தார் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்த கல்ஃப் கார்ப்பரேஷன் கலெக்டிவ்லி ரெடியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்த வார் ஒரு இன்ஸ்டிங்க்டாக, ஒரு விஸ்டமாக இன்னும் ஒரு சில நாட்களாக அதுக்கான பதில் தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன், கல்ஃபில் உங்களுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா ரொம்ப ப்ரொஆக்டிவாக தயாராக இருக்க சொல்லுங்கள். சரியா? அரப் நேஷன்ஸ் மேலே ஈரான் டைரக்டாக அட்டாக் பண்ண தொடங்கிருச்சு. அதே மாதிரியே சவுதி, கத்தார் இது மாதிரியான நாடுகள் டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போருடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த மொமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல பத்திரமா, சந்தோஷமாக, பாதுகாப்பாக பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.